வணக்கம் அறுசுவை அம்மிக்கல் நேயர்களே. இந்த கோடை காலத்தில் குளிர்காலமாக மாற்ற அதற்கான எளிய முறையை நான் சொல்ல போகிறேன். சோத்து கத்தாழை வச்சு எப்படி ஒரு சம்மர் டிஷ் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சோத்து கத்தாழை எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்துருக்கிறது தான் நாங்கள் இப்போ கட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த மாதிரி பட்டை டைப்பில் நல்லா ஒரு திக்னஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெல்லு கட் பண்ணி எடுக்கலாம். இந்த சுருண்டு சுருண்டு இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி சோத்து கத்தாழை வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பட்டையாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு க்யூப்ஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், கட் பண்ணுற முறை எப்படின்னா, 2 சைட்லேயும் முள் இருக்கும் பார்த்திங்களா, அதை நீட்டாக நம்ம அதை எடுத்துடணும். அப்போ தான் நம்ம நடுவில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். முதல்ல நம்ம 2 பக்கமும் அந்த முள் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மேல் பகுதி தோல் இருக்குது பாருங்கள், அந்த தோலை அப்படியே நீக்கிடணும் நம்ம. அதே மாதிரி 2 சைட்லேயும் அந்த தோலை எடுத்துகிட்டு நடுவில் இருக்க ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போது. இப்போ இது நம்ம 2 வகையாக செய்ய போகிறோம். எப்படின்னா, நார்மலாக உள்ளவங்களுக்கும் டயாபெட்டிக் உள்ளவங்களுக்கும் நம்ம 2 முறையாக செய்ய போகிறோம். இப்போது வாஷ் பண்ணுற முறையை பாருங்கள். 7 முறை வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துலேயே. ஏன் அப்படின்னாக்கா, அதில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு திரவம் வரும். அது உடம்புக்கு நல்லதில்லை, அது விஷத்தன்மை உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம 7 முறை அலசனோம்னாக்க 7 தலைமுறையை காக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் இப்போ எப்படி நல்லா அலசுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஜெல் எடுத்து கத்தியால் நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை எப்படி நம்ம வாஷ் பண்ணலான்றது பார்ப்போம். இப்போ கட் பண்ணதை நல்லா அலசிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த திரவம் நமக்கு அந்த குழகுழப்பான இது ஆண்மை குறைவு ஏற்படும்னு சொல்லுவாங்க. அதனால் அதுக்காக தான் நம்ம 7 முறையும் அலசி எடுத்துட்டோம்னாக்க அந்த திரவமானது நீங்கிடும் நமக்கு. இது யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் உள்ளவங்க, நெஞ்சு எரிச்சல், ஃபைல்ஸ் ப்ராப்ளம், மோஷன் ட்ரபிள் உள்ளவங்க, உடல் உஷ்ணம், இதெல்லாம் இவங்கெல்லாம் சாப்பிட்லாம். இதை விட ஒரு பெரிய மருந்து எதுவுமே இல்லைங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் அவங்க இதை காலை நேரத்தில் நீராகார தண்ணியில் அடித்து குடிச்சிங்கனாக்க 1 வாரத்துலேயே எல்லாமே சரியாயிடும். இப்போது நம்ம அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சு இந்த சோத்து கத்தாழையை கட் பண்ணி வச்சு அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம தண்ணியில் போட்டு வேக விட்டுறலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். அது மாதிரி பதம் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சோத்து கத்தாழை வச்சு இப்போ நம்ம அழகு குறிப்பையும் பார்த்துடலாம். இப்போ முகத்தில் முகப்பொரு அதிகமாக இருக்கும், கரும்புள்ளிகளும் இருக்கும். இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நல்லா மிக்ஸில் போட்டு அடிச்சுட்டு முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுக்கோங்க. நல்லா ஸ்கின் இறுகி எடுக்கும், நமக்கே தெரியும் நமக்கு. அந்த டைமில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னாக்க உங்களுக்கு 1 வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிரும். அதே மாதிரி தலைமுடியை பார்த்திங்கன்னா, பொடுகு உள்ளவங்க, முடிக்கு நல்லா சிக்கு இருக்கும், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வைங்க போதும். ஏன்னா ரொம்ப குளுமை அதிகமாக இருக்குங்கிறதுனால 1/2 அன் ஹவர் போதும். அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் முடி நல்லா சீப்பு வச்சு சீவி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ண மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும். கருகருன்னு முடி வளரும். உங்களுக்கு முடி ஃபால் ஆகாது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்து. இதை பயன்படுத்தி பாருங்கள். இதை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா, வீசிங் ட்ரபிள் உள்ளவங்க, டஸ்ட் அலர்ஜி,
இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் சாப்பிடக்கூடாதுங்க. சா அது சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்பொழுது நல்ல வெயில் நேரத்தில் சாப்பிடுங்க. மற்ற நேரத்தில் சாப்பிட வேண்டாம். இப்போ பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிரை வந்து இப்போ கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் மிக்சியில் ஒரு முறை அடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை போட்டிருக்காங்க பாருங்கள். நாங்கள் வந்து பனக்கற்கண்டு தான் போடுவோம். ஆனால் இப்போ இல்லாதனால நாங்கள் வெள்ளை சர்க்கரை வச்சு பண்ணுறோம். பனக்கற்கண்டு இல்லாதவங்க பனவெல்லம் போட்டுக்கோங்க. ஆனால் பனங்கற்கண்டையும் பனவெல்லத்தையும் நிறைய குழப்பிக்கிறீங்க. பனங்கற்கண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கற்கண்டு மாதிரியே தான் அந்த கலராக இருக்கும், கண்ணாடி போல இருக்கும். அதுதான் பனங்கற்கண்டு. பார்த்து வாங்கிக்கிங்க அந்த மாதிரி பனவெல்லம் எதுன்னு சொல்லிட்டு. இப்போது சர்க்கரை நம்ம தேவையான அளவு எடுத்துருக்கோம். அதோட நம்ம அடித்து வச்சுருக்க தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கணும். அதே மாதிரி அந்த ஜெல்லு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து சோத்துக்கத்தாழை ஜெல்லையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ பாருங்கள், ஒரு அருமையான டேஸ்டான ஒரு டிஷ்ஷு நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அடுத்தது டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு எப்படி செய்யலான்னா, மிளகு நுணுக்குறாங்க பாருங்கள். அம்மியில் வச்சு மிளகு நுணுக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம வேக வச்ச அந்த சோத்துக்கத்தாழையை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. தேவையான தயிரையும் மிக்ஸில் அடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதையும் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. மேலே மிளகுத்தூள் நுணுக்கி போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவங்க சுகர் பேஷண்ட்டு அது மாதிரி சாப்பிடக்கூடாதுங்கிறனால இந்த மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. நல்லா செஞ்சு பாருங்கள், பயனடைங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி செம்பருத்தி டீ நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.